இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 27வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி, அப்போ தீமையான காரியங்களை நம் இருதயத்திலே, சிந்தையிலே, செயல்களிலே, அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலகி நன்மை செய்பவர்களாய் இருக்கும்போது நாம் கர்த்தருக்குள்ளாக என்றென்றைக்கும் நாம் நிலைத்திருப்போம் இல்லையா? அதுதான் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யுங்க, அப்போ நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீங்கன்னு சொல்கிறார். சங்கீதம் 37:28 பார்க்குறோம், நம் தேவன் எப்படிப்பட்டவர், ஏன் நம்ம தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யணும்? ஏன்னா கர்த்தர் நியாயத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் தமது பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்னே சொல்கிறார். ஆனால் துன்மார்க்கர்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். அப்போ கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார்னா நாம் நீதியை நியாயத்தையை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம தீமையை விட்டு விலகினவங்களாக தான் இருக்கிறோம் இல்லையா? அதே போல் அவர் பரிசுத்தவான்களை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார், அவர்களை என்றென்றைக்கும் காப்பேன்னே சொல்கிறார். ஆனால் துன்மார்க்கர்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். ஏன்னா நீதிமான் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பான்னே 37:29 சங்கீதத்திலையும் பார்க்குறோம். அப்போ பூமியை யார் சுதந்திரிப்பான்? நீதிமான் சுதந்திரிக்கிறான், சாந்த குணம் உள்ளவன் சுதந்திரிக்கிறான். தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் அவர் அதை சுதந்திரிக்கும்படியாக தேவன் அந்த கிருபை அவர்களுக்கு தருகிறார். அப்போ தீமையை விட்டு நீ நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுன்னே சங்கீதம் 34:14 பார்க்குறோம். தீமையை விட்டு விலகுங்க. உங்களுக்கு ஒருவர் பொல்லாப்பு செய்தாலும் நீங்கள் என்ன, அவங்களுக்கு நாம் எந்த ஒரு தீமையும் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நாம் நன்மையை செய்யணும். ஏன்னா நீங்கள் நன்மையை செய்யும்போது தேவன் அதற்கேற்ற பலன்களை உங்களுக்கு கட்டளையிடுவார் இல்லையா? நீங்கள் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு அக்கிரமத்தை செய்தாலும் அந்த எல்லையில் நீங்கள் சமாதானத்தை காத்து கொள்ளுங்க. நீங்கள் அமைதியோடு சாந்த குணத்தோடு கிரியை செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? என்றென்றைக்கும் நீங்கள் அவரோடு நிலைத்திருக்கும்படியாக செய்வார். இந்த பூமியை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஏன்னா நீதிமொழிகள் 16:6 சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும்னு இருக்கு. அப்போ தேவ கிருபை, தேவனுடைய சத்திய வார்த்தை அது நம்முடைய பாவத்தை நிவர்த்தி ஆக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம் இருதயத்தில் இருக்குமானால் நாம் தீமையை விட்டு விலகுவோம் இல்லையா? அப்போ நாம் ஏன்னா கர்த்தருடைய சத்திய வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது நாம் தீமை செய்ய புறப்பட மாட்டோம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் கூட அவனோடு சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். இதுதான் வேத வசனம் சொல்லுது. அப்போ அந்த சத்திய வசனம் நம்ம இருதயத்தில் இருந்ததுன்னா அப்படிப்பட்ட தீமை செய்யறதுக்கு, தீமையை நாம் செய்ய மாட்டோம். மற்றவங்களுக்கு பொல்லாங்கு நம்ம செய்ய மாட்டோம். அவங்க நமக்கு அக்கிரமத்தை செய்தாலும் நாம் அப்படி செய்யாதபடிக்கு நம்ம சமாதானத்தோடு சாந்த குணத்தோடு நாம் அந்த இலையில் இருக்கும்போது கர்த்தர் அந்த சத்துருக்களை கூட நம்மோடு கூட சமாதானமாக ஆக்க செய்வார். யார் நிலை நிற்பாங்க என்றென்றைக்கும்னா 1 யோவான் 2:16-17 பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் இது உள்ளவைகள், இவைகள் எல்லாம் எதால் உண்டானதுன்னா பிசாசினாலே உண்டானது. இவைகளை உலகத்தில் உள்ளவைகள் இது எதனால் உண்டானது? உலகத்தாரால் தான் இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது இல்லையா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது உலகத்தால் உண்டானது. உலகமும் அதன் இச்சையும் கூட ஒரு காலத்தில் எல்லாமே ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலை நிற்பான்னு சொல்கிறார். அப்போ இத்தகைய அக்கிரமமான கிரியைகளை, அந்த சிந்தை, மாம்ச சிந்தை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நம் இலையிலிருந்து நாம் எடுத்து போடும்போது தேவனுடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து தேவ ராஜ்யத்தை கட்டவும், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், மற்றவர்களை சத்திய வசனத்தின்படி நாமும் நடத்துவோம். கேட்குற இந்த சத்திய வசனத்தை நீங்கள் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக நீங்கள் சொல்லுங்கள். பாடுகளில் இருக்கவங்களுக்கு கர்த்தருடைய சத்திய வசனத்தினால அவங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவங்களும் கர்த்தருக்குள்ளாக விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவாங்க. அப்போ தேவனுடைய சித்தம், தேவ ராஜ்யம் கட்டப்படணும், பூமியில் தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். அதை செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் என்றைக்கும் நிலைப்பார்கள்னே சொல்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களுக்கு சகலவித நற்கிரைகளையும் சீர் பொருந்தினவர்களாகவும் நம்மை அவர் வைத்திருக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்தணும். நமக்கு என்ன கொடுக்குறார் அவர்? நீங்கள் உங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு சகலவித நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தேவன் நம்மை சீர் பொருந்தினவர்களாய் வைக்கிறார். அப்போ அந்த நற்கிரியைகளை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். எபிரேயர் 13:16 பார்க்குறோம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் தேவனோடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும். இந்த பூமியில் உரிய காரியங்கள்லாம் உங்களுக்கு தேவன் சுதந்திரிக்க கொடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், தான தர்மம் செய்வதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இத்தகைய பலிகளை தேவன் விரும்புகிறாராம். 1 தெசலோனிக்கர் 5:15 பார்க்குறோம், ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்கும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஒருத்தன் உங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டான்னா அவனுக்கு என்ன செய்யலான்ற யோசிக்கிற அந்த எண்ணத்தை நாம் விட்டு அவங்களுக்கும் நம்ம நன்மை செய்ய நாடுக விரும்புவது தான் தேவன் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:10 பாருங்கள், தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, அவர் தம்முடையவர்களை அறிவார், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது அவருடைய உறுதியான அஸ்திபாரத்துக்குள்ளே நாம் நிலைத்திருப்போமானால் அந்த தீமையை விட்டு நாம் விலகி நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 16:17 சொல்லுது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். ஏன்னா இந்த நம்முடைய இருதயம்தான் மகா கேடும் கிறுக்குள்ளமாக இருக்குது இல்லையா. அப்படிப்பட்ட இருதயத்தை நம்ம காத்து கொள்ளணும். செம்மையான பாதை, தீமை விட்டு நம்ம விலகி சரியான பாதை, நன்மை தரும் பாதை எது, அதை நாம் அறிந்து நடக்கணும். அப்படி நாம் நடக்கும்போது நம்முடைய ஆத்மாவையும் நாம் காக்கிறவர்களாக இருக்கணும். அதில் துர்ச்சிந்தைகளோ துர்க்கிரியைகளோ உள்ளே நுழையாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள முடியும். சங்கீதம் 102:28 பார்க்குறோம், அது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். அப்போ நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து தீமையை செய்வதை விட்டு நம்ம நன்மையை செய்யும்போது நம்முடைய சந்ததி தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலை நிற்கொண்டு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறார். மனுஷனை நோக்கி சொல்கிறார், இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தின்னு யோபு 28:28 பார்க்குறோம். அப்போ பொல்லாப்பை விட்டு விலகுங்க. தேவன் ஞானம் உங்களுக்குள்ளே விளங்குதுன்னா பொல்லாப்பு உங்களுக்கு வேண்டாம். பொல்லாப்பு நமக்கு தூரமாக இருக்கணும். ஏன்னா கிறிஸ்து மூலமாய் நாம் பரிசுத்த ஆவியை நம்மேலே சம்பூர்ணமாய் தேவன் பொழிய பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்குது. அதனால் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்க நற்கிரை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தேவன் குறித்து வைத்திருக்கிற திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று அதை விரும்புகிறேன்னே இங்கே தீத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. தீத்து 3:8 அப்போது கர்த்தர் நாம் ஜாக்கிரதையாக எதை பின்பற்றணும்னு சொல்கிறாரு. நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனால, அந்த வார்த்தை உண்மை உள்ளதுன்னா இருக்கிறதுனால நற்கிரியையை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீத்து சபையார்களுக்கு இதை போதிக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுதான் மனுஷனுக்கு பிரயோஜனமானதாக இருக்குன்றார். நன்மையும் இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனம் உள்ளது. அப்போ நற்கிரியை செய்வது தான் மனுஷனுக்கு நல்லது. இந்த பூமியில் நன்மை செய்து இந்த சூரியனுக்கு கீழே புசித்து குடித்து சுகமாக இருங்கன்னு தான் பிரசங்கிலேயே சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா. அப்போது இந்த பூமிக்கு கீழே நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக ஆகாதபடிக்கு அவங்க குறைகளை நீக்குவதற்கு ஏதுவான கிரியைகளை செய்ய பழகட்டும். அவங்களையும் நாம் பழக்கப்படுத்தணும். நம்ம கூட இருக்கிறவங்களையும் நன்மை செய்கிறவர்களாக நாம் பழக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கணும்னு தீத்து 3:14 பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி நாம் தீமையை விட்டு நன்மையை செய்யும் போது நாம் என்றென்றைக்கும் நிலைத்து இருப்போம்.